சோ இப்போ நம்ம அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சரோட பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? ஆப்ஷன் 6.023 × 1023 ஹீலியம் அணுக்கள், 1 ஹீலியம் அணு, 2 கிராம் ஹீலியம், 1 மோல் ஹீலியம் அணு. இதுல சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1 ஹீலியம் அணு என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, குளுக்கோஸ், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இதுல சரியான விடை ஆப்ஷன் சி, கார்பன் டை ஆக்சைடு என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 22.4 லிட்டர், 2.24 லிட்டர், 0.24 லிட்டர், 0.1 லிட்டர். சரியான விடை ஆப்ஷன் பி, 2.24 லிட்டர் என்பது 2.24 லிட்டர் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, 1 மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை. 1 மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை. ஆப்ஷன் பாருங்க, 28 AMU, 14 AMU, 28 கிராம், 14 கிராம். சரியான விடை ஆப்ஷன் டி, 14 கிராம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, ஒரு AMU என்பது ஆப்ஷன் C12 இன் அணுநிறை, ஹைட்ரஜனின் அணுநிறை, ஒரு C12 அணுநிறையில் 1/12 பங்கின் அணுநிறை, O16 இன் அணுநிறை. அதாவது கார்பன் 12 இன் அணுநிறை என்பது ஆப்ஷன் ஏ, ஹைட்ரஜன் அணுநிறை என்பது ஆப்ஷன் பி, ஒரு கார்பன் 12 இன் அணுநிறையில் 1/12 பங்கின் நிறை என்பது ஆப்ஷன் சி, ஆக்சிஜன் 16 இன் அணுநிறை என்பது ஆப்ஷன் டி. இதுல சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு கார்பன் 12 இன் அணுநிறையில் 12 ஒரு பங்கின் நிறை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், ஏன்னா இதை படிச்சோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தி ஆயிடும் வீடியோ. சோ டைரக்டா ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி, 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவோகேட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது 7வது கேள்வி, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் என்ன? முன்னாடி கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் கேட்டிருந்தாங்க. பட் இந்த கேள்வி என்னன்னா, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 11.2 லிட்டர், 5.6 லிட்டர், 22.4 லிட்டர், 44.8 லிட்டர். சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் சி, 22.4 லிட்டர் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, 20 கால்சியம் 40, அதாவது கீழே 20 இருக்கு, மேல 40 கால்சியம் அணு. கால்சியம் தனிமத்தின் உட்கருவில். ஆப்ஷன் பாருங்க, 20 புரோட்டான், 40 புரோட்டான், 40 நியூட்ரான் உள்ளன, 20 புரோட்டான், 20 நியூட்ரான் உள்ளன, 20 புரோட்டான், 40 எலக்ட்ரான் உள்ளன, 20 புரோட்டான், 20 எலக்ட்ரான் உள்ளன. இதுல எது சரியான விடை? சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி, 20 புரோட்டான், 20 நியூட்ரான் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆக்சிஜன் கிராம் மூலக்கூறு நிறை. ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை. ஆப்ஷன் 16 கிராம், 18 கிராம், 32 கிராம், 17 கிராம். சரியான விடை எது? ஆப்ஷன் சி, 32 கிராம் என்பதுதான் சரியான விடை. அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடப்பகுதியோட 10வது கேள்வி, 1 மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இது வரப்போற பிசி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வியை வரப்போற பிசி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்க, 6.023 × 10 to the power of 23, 6.023 × 10 to the power of -23, 3.0115 × 10 to the power of 23, 12.046 × 10 to the power of 23. இதுல சரியான விடை எதுன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதாவது 6.023 × 10 to the power of 23 என்பது சரியான விடை. முடியறதும் வேல்யூ 23ல முடியும், 10 மேல இருக்கின்றதும் 23ல முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சோ முதல் பாடத்தை, வேதியில இருக்கிற முதல் பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சரோட பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின்ஸை ஆன்சரோட பார்க்கலாம். முதல் கேள்வி,
ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 6 16, 7 17, 8 18, 7 18. இதுல சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் டி 7 18 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை டேஷ். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை டேஷ். எதன் அடிப்படையில நவீன ஆவர்த்தன விதி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் பாருங்க, அணு எண், அணு நிறை, ஐசோடோப்பின் நிறை, நியூட்ரானின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ அணு எண் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? ஆப்ஷன் 17வது, 15வது, 18வது, 16வது. சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 17வது தொகுதியை சேர்ந்தது ஹேலஜன் குடும்பம். அடுத்தது, டேஷ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு. டேஷ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு. ஆப்ஷன் அணு ஆரம், அயனி ஆரம், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை. சரியான விடை ஆப்ஷன் டி எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்பது சரியான விடை. சோ இப்போ பார்க்க போற கேள்வி மிக 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 முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக வரப்போற பிசி எக்ஸாம்ல நமக்கு கேட்கலாம். துருவின் வாய்ப்பாடு என்ன? சோ இரும்பு துருப்பிட்டு இல்லையா, அந்த துருவுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, FeO.xH2O, FeO4.xH2O, Fe2O3.xH2O, FeO. சரியான விடை ஆப்ஷன் சி Fe2O3.xH2O என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு. ஆப்ஷன் ஆக்சிஜன் ஏற்றி, ஆக்சிஜன் ஒடுக்கி, ஹைட்ரஜன் ஏற்றி, சல்பர் ஏற்றி. சரியான விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் ஒடுக்கி என்பதுதான் சரியான விடை. சோ அலுமினோன்ற ஒரு வெப்ப வினை நிகழுது, அதுல அலுமினியம் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன வேலை செய்யுதுன்னா ஆக்சிஜனை ஒடுக்குது என்பதுதான் சரியான விடை இந்த 6வது கேள்விக்கு. அடுத்தது 7வது கேள்வி, மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். ஆப்ஷன் வர்ணம் பூசுதல், நாகமுலாமிடல், மின்முலாம் பூசுதல், மெல்லியதாக்கல். சரியான விடை ஆப்ஷன் பி நாகமுலாமிடல், அதாவது துத்தநாக முலாமிடல். அதுதான் துத்தநாகம் என்பதை எடுத்துட்டு நாகமுலாமிடல் கேட்டிருக்கிறாங்க. இங்க நாகன்னு இருக்கு பாத்தீங்களா, டைரக்டா அதை வச்சு போட்டலாம் நாகமுலாமிடல். கீழ்கண்ட மந்தவாயுக்கள் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது? இதுவும் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கின்ற கேள்விதான். ஆப்ஷன் பாருங்க, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹீலியம் ஒரு மந்தவாயு. அந்த ஹீலியம் மந்தவாயுல தான் வெளிப்புற ஆற்றல் மட்டத்துல 2 எலக்ட்ரான் இருக்குது. சோ ஹீலியம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் 0 காரணம் டேஷ். சோ நியான் வாயுக்கு எலக்ட்ரான் நாட்டத்தோட வேல்யூ 0. அது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, நியூட்ரானின் உறுதியான வரிசை அமைப்பு, எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு, குறைந்த உருவளவு, அதிக அடர்த்தி. எது சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் பி எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? ரசக்கலவைன்னு ஒரு கலவை பல உலோகங்களை கலந்து உருவாக்குறாங்க. அதுல பயன்படுற முக்கியமான உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, Ag, Hg, Mg, Al. எது சரியான விடை வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி Hg என்பதுதான் சரியான விடை. சோ தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு டாபிக்ல இருக்கின்ற புக் பேக் கொஸ்டினும் ஆன்சரோட பார்த்துட்டோம். அடுத்தது கரைசல்கள் பாடம். கரைசல்கள் பாடத்தை பார்க்க போறோம். முதல் கேள்வி பாருங்க, நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஷ் கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஷ் கலவை. ஆப்ஷன் ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை, ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான கலவை, ஒருபடித்தானவை அல்லாதவை. சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒருபடித்தான கலவை என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2, 3, 4, 5. சரியான விடை எது அப்படின்னா இருமடினே சொல்லிட்டாங்க, அப்ப கண்டிப்பா எத்தனை தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். அடுத்தது 3வது கேள்வி, இதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்வில ஓல்டு சிலபஸ் வச்சு கேட்கப்பட்ட வினா இப்ப புது சிலபஸ்ல ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. சோ கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுகிறது? ஆப்ஷன் அசிட்டோன், பென்சின், நீர்,
ஆல்கஹால். எது சரியான விடை வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, நீர் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல், நீர்த்த கரைசல். சரியான விடை ஆப்ஷன் ஏ, தெவிட்டிய கரைசல் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. ஒரு 4 கரைசல் கொடுத்துருக்காங்க, அதுல எது நீரற்ற கரைசல் அப்படின்னு சொல்லணும். நீரில் கரைக்கப்பட்ட உப்பு, நீரில் கரைக்கப்பட்ட குளுக்கோஸ், நீரில் கரைக்கப்பட்ட காப்பர் சல்பேட், கார்பன் டை சல்பைடில் கரைக்கப்பட்ட சல்பர். ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுமே நீருன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த எல்லாத்துலயுமே நீர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷன் டில தான் கார்பன் சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதான் நீர் இல்ல. அப்ப 5வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் டேஷ். சோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அழுத்தத்தை அதிகரிக்கணும். அப்ப நீர்மத்துல அந்த வாயு கரைதிறன் அதிகமாகுமா கம்மியாகுமா, இல்லை எந்தவித மாற்றமும் இருக்காதான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, மாற்றம் இல்லை, அதிகரிக்கிறது, குறைகிறது, வினை இல்லை. சரியான விடை எது அப்படின்னா அழுத்தம் அதிகரிச்சோம் அப்படின்னா வாயுவின் கரைதிறனும் அதிகரிக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லி நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 12 கிராம், 11 கிராம், 16 கிராம், 20 கிராம். சோ 100 கிராம் நீர்ல சோடியம் குளோரைடு கரைதிறன் 36ன்னு சொல்லிட்டான். இப்ப 100 மில்லில 25 கிராம் சோடியம் குளோரைடு கரைச்சிருக்கிறாங்க. அப்ப மீதி எவ்வளவு சேர்க்கணும்? 36ல இருந்து 25 போச்சுன்னா மீதி 11. அப்ப 11 கிராம் சேர்த்தாதான் அது தெவிட்டிய கரைசலா உருவாகும். அப்ப ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, 25% ஆல்கஹால் கரைசல் என்பது. 25% ஆல்கஹால் கரைசல் என்பது இந்த கேள்வியும் எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்க, 100 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், 25 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால், 25 மில்லி நீரில் 75 மில்லி ஆல்கஹால். சரியான விடை ஆப்ஷன் சி, 25 மில்லி நீரில், அதாவது 75 மில்லி நீரில் 25 மில்லி ஆல்கஹால் என்பது சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம். ஆப்ஷன், ஈரம் மீது அதிக நாட்டம், ஈரம் மீது குறைந்த நாட்டம், ஈரம் மீது நாட்டமின்மை, ஈரம் மீது மந்தத்தன்மை. சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஈரம் மீது அதிக நாட்டம் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? ஆப்ஷன், ஃபெர்ரிக் குளோரைடு, காப்பர் சல்பேட், பென்டாஹைட்ரேட், சிலிக்கா ஜெல். இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான விடை எது அப்படின்னா சிலிக்கா ஜெல் என்பதுதான் சரியான விடை. சிலிக்கா ஜெல் தான் நீர் உறிஞ்சும் தன்மையுடையது. சோ 3 லெசன் கொடுத்திருக்கிற, மீதி 2 லெசன் தான் இருக்கு. அந்த 2 லெசனையும் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு தரேன். சோ நம்முடைய சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.